இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலரிசம் உடைய டைப் 4 தான் பார்க்க போறோம். இந்த டைப் 4 அப்படின்றது நம்ம பேசிக்கா நம்ம பார்த்ததுதான். ஆனா இந்த பேசிக்லயே நமக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வைஸோ இல்ல கன்க்ளூஷன் வைஸோ எனக்கு டைரக்டா கொடுக்காம ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த வேர்டுக்கு எதுக்கெல்லாம் சம் வரும், எதுக்கெல்லாம் ஆல் வரும், எதுக்கெல்லாம் நோ வரும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் எனக்கு இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. ஆனா எனக்கு இதுல ஒன்லி 1 ஃபாலோ ஆகுமா இல்ல ஒன்லி 2 ஃபாலோ ஆகுமான்னு கேட்காம கொடுத்துருக்க கன்க்ளூஷன்ல எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும், ஒரு 4 கன்க்ளூஷன் ஒரு 5 கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. அதுல எது மட்டும் ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ அதை சால்வ் பண்றதா இந்த டைப் 4 அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்ததுக்கெல்லாம் நான் சம் போடுவேன், எந்தெந்ததுக்கெல்லாம் நான் ஆல் யூஸ் பண்ணுவேன், எந்தெந்ததுக்கெல்லாம் நான் வந்து நோ யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க பாருங்க எதுக்கெல்லாம் நம்ம இங்க சம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% இருந்து 99% வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், சம் அப்படிங்கற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் at least, at most, a few, mostly, many, a little. இதுல எப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம் அத ஜஸ்ட் சம்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a few a is b அப்படி கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம், a few a is b அப்படி என்ன பண்ணலாம் பண்ணாமல sum a is b எடுத்துக்கலாமா. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ mostly a is b என்ன பண்ணலாம், நம்ம sum a is b எடுத்துக்கலாமா. many a is b அப்படினா என்ன பண்ணுவோம், அப்பயும் sum a is b எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த கொடுத்த எல்லா டேர்முமே இந்த டேர்ம் கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல் அப்படினா என்னதுப்பா, எனக்கு இங்க 1 ல இருந்து 99% வரைக்கும் எனக்கு சம் இருந்துச்சுனா 100% க்கு என்ன சொல்லுவேன், 100%. இப்போ 100% ஏமே எனக்கு எதுக்குள்ள இருக்கு, b குள்ள இருக்குனா எல்லா ஏமே எனக்கு b குள்ள இருக்குதா அர்த்தம். சோ அப்ப என்ன பண்ணலாம், நம்ம அத ஆல் எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் ஈச்னா கொஞ்சம் பார்ட் கூட எனக்கு என்ன ஆகுது, இப்போ each a is b அப்படி சொல்றாங்கன்னா ஒவ்வொரு each அதாவது சின்ன சின்ன பார்ட்டுமே எதுக்குள்ள இருக்க போகுது, b குள்ள இருக்க போகுது. அப்போ அங்கே எனக்கு என்ன மீனிங் வரும், ஆல் மீனிங் வருமா. every a is b னா நம்ம எல்லா ஏவுமே எனக்கு b குள்ள தான் இருக்கு அப்படின்றப்ப அங்கேயும் ஆல் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் any a is b, சோ எந்த ஏவா இருந்தாலும் அது b குள்ள தான் இருக்குன்னு சொல்லிக்கலாமா. அப்ப என்ன யூஸ் பண்ணலாம், ஆல் யூஸ் பண்ணலாமா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோ. சோ நோனா 0%, none, not a single. இந்த மூணு வேர்ட்மே கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம் நானே நோ னு டெஸ்ட் பண்ணிக்கலாமா. நான் ஜஸ்ட் percentage இல்ல அந்த வேர்ட்லேஸ் எடுத்து கொடுத்திருப்பாங்க. அந்த கொடுத்திருக்கதை என்ன பண்ண போறோம், நம்ம இத என்ன வேர்ட்னு சொல்லி அஸ்யூம் பண்ணி அதுக்கு அப்புறம் அத நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றதுனா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எனக்கு ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெண்டே வரைஞ்சிக்கலாமா. அதுக்கு முன்னாடி இங்க நோ இருக்கு, இங்க 60% இருக்குல, எனக்கு 60% எப்படி பாத்துக்கலாம், 1% இருந்து 99% வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சம் எடுத்துக்கோமா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்பலாம் சம் எழுதிக்கலாமா. சோ அப்ப நோ ஷூ இஸ் டை. அப்ப ஷூக்கு டைக்கு என்ன கண்டிஷன் பாருங்க, நோ கண்டிஷன். நெக்ஸ்ட் சம் டை இஸ் ஹேட். அப்ப கொஞ்சம் டை எனக்கு என்னவா இருக்க போகுது, ஹேட்டா இருக்கும். நோ ஹேட் இஸ் கிளிப். அப்ப ஹேட்டுக்கும் கிளிப்புக்கு என்ன கண்டிஷன் பார்க்கணும், நோ கண்டிஷன் இருக்கணும். சோ இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா. சோ எனக்கு ஒரு 5 கன்க்ளூஷன் கொடுத்தாங்க. அப்ப அந்த 5 கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்ப்பேன் எது எனக்கு ஃபாலோ ஆகுதோ அதான் என்னோட ஆன்சரா இருக்கணுமா. அப்ப தப்பான கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் அது கிடையாது. எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதோ கரெக்ட்டான கன்க்ளூஷன் எதுவோ அதான் என்னோட ஆன்சரா. இப்போ 40% ஷூஸ் ஆர் கிளிப்னு சொல்றாங்க. அப்ப 40% எப்படி எடுத்துக்குவேன், சம் எடுத்துக்கவேனா. சம் ஷூ வந்து கிளிப்பா இருக்கா, இங்க ஷூ இங்க கிளிப். எனக்கு இது பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான. அப்ப சம்மா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. செகண்ட் பாருங்க 60% டை ஆர் நாட் கிளிப்னு சொல்றாங்க. 60% என்ன மீனிங் பா, சம் மீனிங் வருமா. சம் டை ஆர் நாட் கிளிப்னு சொல்றாங்கல. அப்ப சம் நாட்னு வந்துச்சா இது நெகட்டிவ் கன்க்ளூஷன். அப்ப என்ன பண்ணுவேன், அத நான் பாசிட்டிவா மாத்துவேன். சம் நாட் என்ன செக் பண்ணுவீங்க, ஆல் பாசிட்டிவ் பாப்பமா. அப்ப எல்லா டை இதுல கிளிப்ல போட முடியுமா அப்படி நான் செக் பண்ணுவேன். இதெல்லாம் போட முடிஞ்சிச்சு அப்படினா உங்களுக்கு கன்க்ளூஷன் தப்பு, போட முடியல அப்படினா உங்களுக்கு கன்க்ளூஷன் கரெக்ட் எடுத்துக்கோமா. நெகட்டிவா பாசிட்டிவா மாத்த முடிஞ்சுனா அது தப்பு, பாசிட்டிவா மாத்த முடியலனா நெகட்டிவ் கன்க்ளூஷன் கரெக்ட் எடுத்துக்கோமா. அப்போ எல்லா டை இதுல கிளிப்ல போட முடியுமா பாருங்க. சோ எல்லா டை இதுக்கு என்ன பண்ண முடியாது, கிளிப்ல போட முடியாது. ஏனா டைக்கும் கிளிப்புக்கு எனக்கு அன்னோனா இருந்தாலும் இந்த டை எதோட கனெக்ட் ஆயிருக்குப்பா, ஹேட்டோட கனெக்ட் ஆயிருக்கா. அப்ப இந்த எல்லா டையையும் இந்த கிளிப்புக்குள்ள போடும்போது இந்த ஹேட் என்ன ஆட்டோமேட்டிக்கா கிளிப்ல வந்துடும்ல. அப்ப இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷனை
பாசிட்டிவா மாத்த முடியல. அப்ப பாசிட்டிவா மாத்த முடியலன்னா இந்த கன்க்ளூஷன் எனக்கு ஃபாலோ ஆகுதால நம்ம செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆச்சுனாலே போதும். அதோட என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ரிமைனிங் எனக்கு எதுவுமே என்ன ஆக போறது இல்ல, ஃபாலோ ஆக போறது இல்ல. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா? சோ இதுல எனக்கு ஆப்ஷன் பி அண்ட் டி ஃபாலோ அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம், அப்ப வந்து நான் டிஏயோ இல்ல சிஏஓ ஏதாவது ஒரு கம்பைன் பண்ணி கொடுத்தா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அதை நான் செக் பண்ணி பார்க்கலாம். ரிமைனிங் நான் செக் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகேவாமா? சோ நான் அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2. சோ செக் பண்ணி கொடுத்திருக்காங்க 60% பேட் ஆர் ரேட். 60% என்னதுப்பா, சம் தான் வரும். அப்போ சம் பேட் ஆர் ரேட், 50% பேட் ஆர் ஃபிஷ். சோ அப்ப எனக்கு 50% சம், அப்ப 50% பேட் என்ன பண்ணிக்கலாம், சம் பேட் ஆர் ஃபிஷ் எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் சொல்றாங்க நோ டாய் இஸ் பேட். அப்ப பேட்க்கும் டாய்க்கும் என்ன கண்டிஷன் பாருங்க, நோ கண்டிஷன் இருக்கா? இப்ப கன்க்ளூஷன் பார்த்தலாமா? சோ கன்க்ளூஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நெகட்டிவ் கன்க்ளூஷன் வித் பாசிட்டிவிட்டி இருக்கா? நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் மட்டும் சால்வ் பண்ணுவோமா? இப்போ இந்த நெகட்டிவ் ஃபாலோ ஆச்சு அப்படினா அது பாசிட்டிவிட்டி கேட்டானா என்ன பண்ணுவோம், ஸ்டேட் கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகான்னு சொல்லுவோம். இப்போ இன் கேஸ் இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் தப்பா இருந்து அத அகைன் பாசிட்டிவிட்டி கேட்டானா என்ன பண்ணுவோம், கரெக்ட் எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்ப பாருங்க நோ ரேட் பீயிங் தி பேட் சொல்றாங்களா, அப்புறம் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ரேட் இருக்குன்னா பேட்ல போட முடியுதா பார்க்கலாமா? சோ இங்க ரேட் இருக்கு, இங்க பேட் இருக்குலப்பா. அப்போ ஆல்ரெடி எப்படி இருக்கு, கொஞ்சம் ரேட் வந்து எனக்கு இங்க பேட்டா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க அவங்க, நோன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இது என்னது ஆட்டோமேட்டிக்கா தப்பு வந்துரும். ஓகேவா? எனக்கு சம்மா இருக்கிற கண்டிஷன் என்ன பண்ணிருக்காங்க அவங்க, நோன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இது தப்பு தான. தப்பா இருந்தா திருப்பி பாசிட்டிவ் கேட்டா என்ன சொல்லுவோம், ஃபாலோ ஆகும்னு சொல்லுவோமா? அப்ப எனக்கு என்ன ஆகும், கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகும். அப்ப எனக்கு ஒன்ஸ் அது ஃபாலோ ஆயிருச்சுனா ஆப்ஷன்ஸ் பாருங்க, எனக்கு ரிமைனிங் எதுமே கம்பைன்ட் ஆப்ஷன் தான் இல்ல. அப்ப only 1 ஃபாலோ. அப்ப எனக்கு ஏ தான் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப ஏ மட்டும் தான் நீங்க ஃபாலோ ஆகுதுன்னா உங்க ஆன்சர் ஏ தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ இதுக்கு அடுத்து நான் ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணனும் அவசியம் இல்ல. இன் கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு எக்ஸாம்ல அப்படினா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ அகைன் क्वेश्चन நம்பர் 3 பாருங்கப்பா. 50% cat or doll இருக்காங்களா? 50% தான் சம் தான்மா. அப்போ சம் cat or doll. நெக்ஸ்ட் no pet is doll. அப்ப டால்க்கும் பெட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, no கனெக்ஷன் இருக்கு. some dog or pet. சோ கொஞ்சம் டாக் எனக்கு என்னவா இருக்குது, பெட்டா எடுத்துக்கலாமா? இப்போ ஒண்ணே ஒண்ணு கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா? சோ ஃபோர்த் கன்க்ளூஷன் பாருங்க, some pet or not dog. நான் என்ன பண்ணுவேன், some notனா ஆல் பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்ப்போமா? எல்லா பெட்டையும் தூக்கி டாக்ல போட முடியுமா? சோ எல்லா பெட்டையும் தூக்கி நான் டாக்ல போட முடியும். நான் இதுக்கு நடுவுல நோ ரிலேஷன் இல்ல, ஜஸ்ட் சம்ல தான் இருக்கு. என்னால ஆல் பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். எதனால அப்படினா இதுக்கு நோ ரிலேஷன் இல்லப்பா. இப்போ எல்லா பெட்டையும் நான் டாக்ல போட்டு எல்லா டாக்லயும் நான் என்ன பண்ண முடியும், பெட்டுக்குள்ள போட முடியும்ல. அப்ப இந்த நெகட்டிவ்ல பாசிட்டிவா மாத்த முடிஞ்சுச்சுனா இது நாட் ஃபாலோ எடுத்துக்கோமா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, all dog being the doll is a possibility. எல்லா டாகையும் தூக்கி நான் டால்ல போட முடியுமா? சோ இந்த எல்லா டாகையும் தூக்கி நான் டால்ல போட்டேன்னா இந்த பார்ட்ல பெட்டும் டாகும் கம்பைன் ஆயிருக்கா? அப்ப இதுவும் என்ன ஆட்டோமேட்டிக்கா டால்ல போயிடும்ல. அப்ப யார போட முடியுதா? போட முடியாது. அப்ப செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுதா? ஏன்னா செகண்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் கன்க்ளூஷன்ல பாசிட்டிவ் கேட்கறாங்க. அப்ப நான் போட முடிஞ்சுச்சுனா ஃபாலோ ஆகும், போட முடியலனா நாட் ஃபாலோ எடுத்துக்கோமா? தேர்ட் பாருங்க, all dog being the cat is a possibility. எல்லா டாகையும் இதுனா கேட்குள்ள போட முடியுமாப்பா? சோ இங்க டாக் இங்க கேட் இருக்கு. இதுக்கு என்ன ரிலேஷன் பா? அன்னோன் ரிலேஷன் தான. அப்ப இந்த எல்லா டாகையும் என்ன பண்ணலாம், ஈஸியா கேட்குள்ள போட முடியும்ல. பாசிட்டிவ் கன்க்ளூஷனால போட முடியும் அப்படினா இது ஃபாலோ ஆகுமா? அப்ப தேர்ட் ஒன் அதாவது சி எனக்கு ஃபாலோ ஆகுதுனா ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சி நம்ம மார்க் பண்ணிக்கலாமா? சோ இதே மாதிரி அடுத்து பாருங்க क्वेश्चन நம்பர் 4. சோ நீங்க some wire or mouse கொடுத்துறாங்களா? அப்ப கொஞ்சம் வயர் என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, மவுஸ் எடுத்துக்கலாம். some mouse or goat. சோ கொஞ்சம் மவுஸ் சொல்றாங்க நீங்க goat. 100% goat or box. 100% என்னப்பா மீனிங், all எடுத்துக்கலாமா? அப்ப எல்லா கோட்டும் எதுல இருக்கணும், பாக்ஸ் உள்ள இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ கன்க்ளூஷன் பார்த்தலாமா? சோ கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க, some boxes are mouse. சோ கொஞ்சம் பாக்ஸ்னா என்னவா இருக்கீங்க, மவுஸா இருக்குல. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனே எனக்கு ஃபாலோ ஆயிடுது. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஏ வா இருக்கும். இந்த வீடியோ கன்க்ளூஷன் ட்ரை பண்ணி பாப்போமா? no wire is goat கொடுக்கறாங்களா? அப்ப என்ன பண்ணுவேன், நான்
கொஞ்சம் வயரத்துக்கு கோட்ல போட முடியுமா பாப்பா? ஏன்னா நோனா 0% நோ தானப்பா. அப்ப கொஞ்சம் வயரத்துக்கு என்ன பண்ணலாம்? கோட்ல போட முடியும். இந்த நெகட்டிவால பாசிட்டிவா மாத்த முடிஞ்சுனா இது தப்பு. some wire are not good. சோ எல்லா வயரத்துக்கும் கோட்ல போட முடியுமா? சோ வயருக்கும் கோட்ல என்ன ரிலேஷன் இருக்கு? unknown ரிலேஷன் இருக்கு. இங்க எந்த விதமான நோ கண்டிஷனுமே கிடையாது. அப்ப இது எல்லா வயரத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம் நானு? கோட்ல போட முடியும். அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் மாத்த முடிஞ்சுனா இதுவும் தப்பு. 50% of wire is box. 50% என்னதுப்பா? sum தான. அப்ப sum என்ன பண்ணுவோம்? sum wire is box. இப்படி எனக்கு கம்பைனா இருக்கா? கம்பைனா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இதுவும் எனக்கு not follow, none follow வராது. ஏன்னா none follow வராதுன்னா எனக்கு ஆல்ரெடி A follow ஆகும் தெரியும்ல. என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? A மட்டும் தான். ஓகேவா? இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5. சோ ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் வென் டயகிராம் டிரா பண்ணிடலாமா? 10% என்னப்பா மீனிங்? sum. ஓகேவா? அப்ப some sticks are key. No key is lock. So key க்கும் lock னோட என்ன கண்டிஷன் இருக்கு? no இருக்கு. No lock is door. So அப்ப lock க்கும் door னோட என்ன கண்டிஷன் பாருங்க? no கண்டிஷன் இருக்கு. இப்போ நான் கன்க்ளூஷன் செக் பண்ணிடலாமா? 90% door are not stick சொல்றா. 90 என்ன அர்த்தம்? sum அர்த்தமா? sum இங்க not. sum not வந்துருமா? sum not னா ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷன். sum not னா என்ன பண்ணுவோம்? all possible செக் பண்ணி பாப்போமா? எல்லா டோர் இருக்கு ஸ்டிக்ல போட முடியுமாப்பா? இந்த எல்லா டோர் இருக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டிக்ல போடலாம். இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? unknown ரிலேஷன்னா இதோட கனெக்ட் ஆன எதுமே இதோட என்ன ஆகல? நோல இல்ல. இந்த டோருக்கு நான் உள்ள இங்க போட்டு இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் நானு? நோன்றத டிரா பண்ணிக்கலாம். அப்ப என்ன பாசிட்டிவா மாத்த முடிஞ்சுச்சுனா இந்த நெகட்டிவ் கன்க்ளூஷன் என்ன ஆயிடும்? not follow வந்துருமா? செகண்ட் பாருங்க, no key is door. no என்ன பண்ணுவோம்? some possibility பாப்போமா? கொஞ்சம் கீ எது டோர்ல போட முடியுமா? இங்க கீ இங்க டோர் இருக்கு. இதுக்கு unknown relation. some possibilities always follow ஆகுமா? அப்ப எனக்கு நெகட்டிவா கொடுத்திருக்க இது தப்பு. again 10% stick is lock. 10% என்னப்பா மீனிங்? some stick is lock இருக்கா? இங்க stick இங்க lock இருக்கு. some என்ன இருக்கணும்? போனோட கனெக்ட் ஆகணும். ஆனா இங்க கனெக்ட் ஆகல இல்ல. அப்ப இதுவும் எனக்கு என்ன ஆகாது? ஃபாலோ ஆகாது. all door being the key is a possibility. எல்லா டோருக்கு கீழ போட முடியுமா பாருங்க. சோ இங்க door இங்க key இருக்கு. இதுக்கு என்ன ரிலேஷன் பா? unknown relation. அப்ப இந்த எல்லா டோருக்கும் என்ன பண்ணலாம் நானு? key குள்ள போட முடியும். ஓகேவா? இந்த எல்லா டோருக்கும் என்ன பண்ணிக்கிறேன் நானு? key குள்ள போட்டுட்டு எனக்கு ஆல்ரெடி key க்கும் லாக் க்கும் நல்ல நோ கண்டிஷன் தான் இருக்கு. டோருக்கு லாக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நோ கண்டிஷனா டிரா பண்ண முடியும்ல. அப்ப நான் ஸ்டேட்மென்ட் அஃபெக்ட் ஆகாதுல. அப்ப என்னால போட முடியும் அப்படின்றப்ப எனக்கு இந்த ஃபோர்த் ஒன் என்ன பண்ணிக்கலாம்? ஃபாலோ ஆகும்னு எடுத்துக்கலாமா? அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் டி தான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னா அத சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ சிலாஜிசம் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிருக்கேன். சோ இந்த क्वेश्चन நீங்க நிறைய பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. Thank you.